ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மனமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இனிய உதயம் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆர் செல்வம் டைரக்ஷன்ல விஜயகாந்த் சார், அமலா, விஜயகுமார், வெண்ணிரடை மூர்த்தி, வி.கே. ராமசாமி சொல்லிட்டு சிவசந்திரன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முரட்டுத்தனமான கேரக்டர் நம்ம விஜயகாந்த் சாருக்கு. அவருக்கு இந்த படத்தில் சக்திவேல் அவரோட பேரு. அவருக்கு வந்து ஒரு தம்பி, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனகராஜ். இவங்க அப்பா அம்மா ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு கடை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இரும்பு பற்ற அதில் இவர் சமட்டி அடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இவர் ஒரு கட்டத்துல வில்லன்களை அடிக்கிறத பார்த்துட்டு விஜயகுமாருக்கு ஆச்சரியமா போயிடும். இந்த கிராமத்துல இப்படி ஒரு முரடனா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு, நம்ம வேலைக்கு வந்தா கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல போய் பேசிட்டு இந்த மாதிரி உங்க பையனை நான் பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறேன், எனக்கு விடுங்க, உங்க பையன் சத்தியவேலான்னு கேட்கறாருங்க. அவங்க வீட்டுல ஒத்துக்கலைனாலும் விஜயகாந்த் சார் வாலண்டியரா சரி போறேன், நான் போயிட்டு எனக்கு வேலை பிடிக்கலாம் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் கிளம்பி போறாரு. போனதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க வி.கே. ராமசாமி ஒரு அட்வைசரா இருப்பாரு. அவரும் விஜயகுமார் சாரும் சேர்ந்துக்கிட்டு இவர் ஒரு முக்கியமான வேலைக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அங்க போன உடனே அமலாவை பார்த்து அமலா மேல லவ் வந்துருது. அமலா லவ் வந்துறதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி கமலாவுக்கு ஒரு கதை இருக்கும். அதுன்னு பாத்தீங்கன்னா, அமலாவோட அப்பா மேஜர் சுந்தரராஜன். அவர் ஓப்பனிங் சீன்லேயே சுட்டு கொண்டுருவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவசந்திரன். அவரு அந்த கம்பெனியில வேலை செஞ்சுருக்கிற ஒரு மேனேஜர் மாதிரி இருப்பாரு. அவரே மேஜர் சுந்தரராஜன் அவங்க பொண்ணை கட்டிக்கிறேன்னு வாலண்டியரா கேட்காட்டியும் அவர் வேண்டான்னு சொல்லிடுவாரு. சொன்ன உடனே அவரை கொண்டுட்டு அந்த சொத்தை எப்படியே அபகரிக்கணும், அமலாவை மேரேஜ் பண்ணிட்டு அவரோட ஐடியா. இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போனதுக்கான காரணம் சிவசந்திரனை கொண்டுட்டு அந்த சொத்தை வாங்கி எங்களுக்கு பாதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விஜயகாந்த் சார் கூட்டு போயிருப்பாங்க. இதுல இருந்து இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாரு, மீண்டும் எப்படி வந்தாரு ஊருக்கு, அந்த வில்லன்கள் எல்லாம் தாக்கு பிடிச்சாரா இல்லையா, சிவசந்திரனை பழி வாங்கினாரா இல்லையா, அப்புறம் விஜயகுமாரையும் வி.கே. ராமசாமியும் கடைசியா என்ன பண்ணாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் மொத்த கதை தான் இந்த படத்தினோட ஒரு இனிய உதயம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தினோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் கியான். முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேப்டன் தான் இந்த படத்தில் சொல்லணும். முழுக்க அப்படி ஒரு காமெடி ரோல்ல பண்ணிருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் ஒரு சீன் இருக்கும். அது அந்த எக்ஸைஸ் கூடத்தெல்லாம் போயிட்டு ஒரு பண்ற வழி அட்ராசிட்டியான காமெடி சூப்பரா இருக்கும். அதுல இருக்கிற எல்லா வித்தைகளும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணுவாரு. இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பராயன் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. யாரும் விஜயகுமாருக்கு கையாளா இருப்பாரு. அவர் பேர் இந்த படத்துல சுப்பு அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவர் விஜயகாந்த் சாருக்கும் அவருக்கும் இருக்கிற கிளைமேக்ஸ் ஃபைட் உண்மையிலே வேற லெவல் இருக்கும். நிஜமாலுமே அடிச்சுக்க மாதிரி இருக்கும், நிஜமாலுமே கீழே விழுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ரியல் ஃபைட் மாதிரி தெரியும் அந்த ஃபைட்டு. நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது புலப்படும். இந்த படத்துல அமலா கேரக்டர் ரொம்ப நேரம் வரலைன்னா கூட ஒரு சில சீன்கள் வர்றதுனால இருந்தா கூட படம் நிறைவா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அமலாவோட சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவங்க ரெண்டு விஜயகாந்த் சார் ஊருக்கு கூட்டு வந்திருப்பாங்க. எப்படி அமலாவோட பழக விட்டு அந்த சொத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது அவங்க நினைச்சபடி நடக்கும். ஆனா அந்த சொத்து அவங்க கைக்கு போகுமா போகாதாங்கன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஜனகராஜ் விஜயகாந்த் சாருக்கு தம்பியா நடிச்சிருப்பாரு. அது ஒண்ணுதான் இந்த படத்துல நம்மளால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஜனகராஜ் சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் கடைசி தம்பி மாதிரி இருப்பாரு ஜனகராஜுக்கு. ஆனா தம்பியா நடிச்சிருப்பாரு ஜனகராஜ் இந்த படத்துல. அது போல இந்த படத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா, காமெடி ரோல் அவரு தான் பண்ணியிருப்பாரு. அப்புறம் இன்னும் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மனோஜ் கியான் மியூசிக்கில் பாடல்கள் ஓரளவுக்கு சுமாராக கேட்கும்படி தான் இருக்கும். அது போல் விஜயகுமார் கேரக்டர் ரொம்ப பேசும்படியா வில்லனா இல்லைன்னா கூட அவருக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருப்பாரு. சில சீன்களை டப்பிங் பண்ணி பேசி நடிச்சிருப்பாங்க. அது என்னதான் தெரியல. வி.கே. ராமசாமி எப்பயும் போல சும்மா அட்வைஸ் பண்ற வில்லனா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. அவருக்கு தகுந்த நடிப்பு கொடுத்திருப்பாரு. முக்கியமான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல மெயின் வில்லன் சிவசந்திரன் தான். சிவசந்திரன் அதிகமாக பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அவரு ஒரு 2-3 சீன்ல தான் இந்த படத்துல வருவாரு. அது போலதான் இந்த படத்துல எல்லாரும் ஓரளவுக்கு நடிச்சிருப்பாங்க. ஒரு சில சீன்கள் தான் பாத்தீங்கன்னா, மாறுபஸ்ல விஜயகாந்த் சார் வந்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு, சத்தியவேலே அப்படிம்பாரு. அதெல்லாம் உண்மையிலே வேற லெவலு. அந்த சீன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும். அது போல இந்த படத்துல ஃபைட்டிங் சீன்லாம் அந்த அளவுக்கு நேச்சரா கொடுத்திருப்பாரு. கேப்டன் குதிரை பந்தயத்திலும் சரி, புல்லட் பந்தயத்திலும் சரி, அவர் டூப் போட்டதா சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு வேற லெவல் பண்ணுவாரு. ஏன்னா புல்லட்னாலும் அவர் தான் வேகமா ஓட்டுவாரு, குதிரைனாலும் வேகமா ஓட்டுவாரு. ரெண்டுத்துலயும் பயங்கரமான பயிற்சி பெற்ற ஒரு மாவீரன் தான் நம்ம கேப்டன் அவர்கள். இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அது போல இந்த ஒரு இனிய உதயம் அப்படிங்கிற படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ரசிக்கும்படியே தான் இருக்கு இந்த படம். இந்த படத்தினோட கதையை நம்ம இப்போ சொல்லிட்டோம். இது டிசம்பர் 13, 1986 வருஷம் இந்த படம் வெளியாச்சு.
இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு விருப்பப்படுறேங்க. நம்ம கேப்டன் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் பார்க்காம நம்ம கேப்டன் சார் விட்டு மனசை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஹிட். இந்த படம் அவ்வளோ ஆல்ரெடி நிறைய ஹிட்டான படம் தான் இது. இந்த படம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் ஒரு 150 நாளுக்கு மேலே ஓடின படம் தான் இது. மோசமான படம்லாம் கிடையாது, சூப்பரான படம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.